பணியாரம்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுலயும் இந்த நெய் பொடி பணியாரம் கேட்டுக்கவே வேண்டாம். அப்படியே பொடி கோட்டிங்கோட அவுட்டர் லேயர் செம்ம கிறிஸ்பியா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். பாருங்களேன், உள்ள அப்படியே சாஃப்டா இருக்கு, வெளியில செம்ம கிறிஸ்பியா இருக்கு. இந்த நெய் பொடி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் எண்ணெயில சீரகம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு அளவா உப்பு சேர்த்திக்கோங்க. நார்மலா இட்லி தோசை மாவுலயே இந்த வதக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணியார மாவு தயார். இன்னைக்கு இந்த இண்டஸ் வேலியில இருந்து எனக்காக ஒரு அழகான பணியார கல் அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்கொயர் ஷேப்ல. இதுலதான் இந்த பணியாரம் சுற்றிருக்கேன். இதுக்கு அழகா ஒரு உடன் ஸ்பாட்டுலா பிளஸ் யூசர் மேனுவலோட வந்திருந்தது. இங்க பாருங்களேன், ஒட்டாம எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. இது நேச்சுரலி நான்ஸ்டிக் அண்ட் 100% டாக்ஸின் ஃப்ரீ. இப்போ கொஞ்சம் உண்டினே நெய் ஊற்றி அதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இட்லி பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி பொடி போடும்போது அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பணியாரத்தை உள்ள கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இட்லி பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான நெய் பொடி பணியாரம் ரெடி.